பிள்ளை அல்லோ கள்ளனே கருள் செய்த நீ கள்ளாத சிலுவை நாதா கள்ளனே கருள் செய்த நீ கள்ளாத சிலுவை நாதா ஆவி மாறியாளையும் நன்றியற்ற பேருவையும் அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூரென்னையனே அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூரென்னையனே உம்மோடு வருடங்களா உணவுண்ட யூதாசை போ கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சுனாதா கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சுனாதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நன்றிருந்த உள்ளத்தோடு சோதரிக்க வேண்டிய நேரம் இதுதான். கடந்த 11 மாதங்களாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் என்பதை நாம் அறிவோம். எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆலயத்தில் வந்து அமரும்படி செய்திருக்கிறாரே. நாம் நேசிக்கிற ஆராதிக்கிற விசுவாசிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்ப்பது தான் நம்முடைய அனுதின வேலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள், காலையில் எழுந்தவுடனே அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி அந்த நாளை நாம் துதி சோத்திரத்தோடு தொடங்குகிற பொழுது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடங்குகிற பொழுது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம நடத்துகிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இப்படி தான் ஒரு வருடத்தை தொடங்குற போது நம்ம ஸ்தோத்திரத்தோடு தொடங்குகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய சபையில் இரவில் கண்வழிப்பு ஜெபம் மாதிரி நடத்தி சரியாக 12 மணிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு துதித்து நாம் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு துதிகளோடு பாருங்கள். இது உண்மையான விசுவாசத்தோடு நாம் செய்கிற பொழுது கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். நாம் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளோதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய அன்பை உணர்ந்திருக்கிறோம், ருசித்து பார்த்துருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளை நம்ம எப்படியோ நடத்தி கொண்டு வருகிறார் பாருங்கள். அதுக்கு இந்த முதல் நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை கேட்பதற்கு முன்பாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். கடந்த மாதம் முழுவதுமாக நவம்பர் மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்ம கூட இருந்தார், நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணினார். புயல், வெள்ளம், மழை பற்ற பலவிதமான காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி ஒரு புதிய மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாயா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பாயா? இது மட்டும் கொண்டு வந்த கர்த்தருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்வாயா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நீர் கூட கொடுத்துருக்கிற டிசம்பர் மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, இந்நாள் வரை நீ கொண்டு வந்தீரே, இந்த நேரம் வரை கொண்டு வந்தீரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இருந்த உள்ளத்தோடு போய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் நீ நல்லவர் என்று ருசித்து பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானங்களை பலப்படுத்துவீராக. சத்தியத்தில் பலப்படுத்தும், சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வேண்டி நடந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கரம் பிடிப்பீரா, வழித்துணையாய் வருவீரா. கர்த்தர் தாமே எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பீரா. பிறக்க போகிற புதிய வருடத்திற்காக இப்போதே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னொரு வருடத்தை கூட கொடுக்க போய் அதற்காக கூட உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நேசிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கரும்பிடித்து நடத்தி அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி அவர்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பதனாலே, உங்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படி நடப்பதனாலே அவர்களுடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினபடினாலே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஜெருசலேம் சுவிசேஷ விசுவாசிகளுக்காக உம்மை துதிக்கிறோம்.
திருத்தலம் சுவிசேஷ சபை ஊழியர்களுக்காக துதிக்கிறோம், செய்தி ஊழியர்களுக்காக துதிக்கிறோம். ஏமன் தொலைக்காட்சியில் கொடுக்கப்படுகிற உங்களோடு நல்லவாறு செய்திக்காக துதிக்கிறோம். எஸ்எம்ஜிஸ் பாஸ்டர் என்று மாநில சர்ச் அஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய யூடியூப்கள் மூலமாக நான் கொடுக்குற செய்திகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வருகிற ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே. அப்பா உமக்கு நன்றி, கூடான கூடி நன்றி. நீ கொடுத்துருக்கிற உலக பிரகாரமான உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக, சபையில் உடன் ஊழியர்களுக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை மன்னித்து, ஒருவரை ஏற்றுக்கொண்டு, ஒருவர் உண்மையாக அன்போடு கூட நாங்கள் வாழ கர்த்ததாமே எங்களை திறந்து கொண்டபடினாலே, நடத்துகிறபடினாலே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் சபை விசுவாசிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் கரங்களை பலப்படுத்தி எங்கள் சபையை ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு எங்களை சாட்சியாக வைக்கும்படி ஆண்டவரை பிறக்க போகும் புது வருடத்தில் இந்த பண்டிகை முடிகிற பொழுது இன்னும் புதிய ஆத்துமா சபையில் காணும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆசீர்வதித்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நாம் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வசனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்துக்குள்ளே போகிறோம். ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தால் அதை நாம் இந்த நாளிலே அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு புதிய சரீரத்தோடு, புது பலனோடு, புதிய இருதயத்தோடு, பரிசுத்தமுள்ள நம்ம உள்ளத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படி கடந்து போக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஸோ பாவங்களை குறித்த ஒரு எச்சரிக்கை ஒன்று, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவதை குறித்த ஒரு ஆலோசனை 2, அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் 3. இந்த காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம் சுவாமி. எனக்கு பிரியமானவர்களை, இந்த வசனத்தை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம் சபையில். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், 2-3 வருடத்துக்கு முன்பாக கூட இந்த வாக்கத்தை தியானித்திருக்கோம் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் தியானிக்க வேண்டிய வசனம். பொல்லாத உலகத்தில், சூழ்நிலைகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கிற அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களில் இச்சை, காதுகளில் கேட்கக்கூடிய காரியங்கள் பல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பின்னுக்கு தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நம் பாவங்களை எல்லாம் மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரக்கத்தை பெறுகிற பொழுது அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். புது வருடத்திற்குள்ளே போகிற போது நாம் மிகுந்த தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த அந்த வசனம், the word for December 2024 is this. என்னவென்று சொன்னால், he who conceals his sins does not prosper, but whoever confesses and renounces them find mercy. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அங்கே இல்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஸோ வாழ்வடைதல், இரக்கம் பெறுதல், இப்படி தமிழில் வருகிறது. ஆங்கிலத்தில் மிக அழகாக வருகிறது, will prosper, he will prosper, whoever proclaims, confesses his sins and renounces his sins, they will prosper in their life because they find mercy in the eyes of the Lord. தேவனுடைய கண்களிலே அவர்கள் இரக்கத்தை காண்கிறார்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இரக்கம் இரக்கம் இரக்கம். ஆக நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மன்னிக்கிற தேவன் அவர்களை தயவாய் மன்னித்து நம்முடைய வாழ்வை அவர் சிறப்பாக நடத்த, சிறப்பிக்க செய்கிறார். He makes us to prosper in our life. Not only that, அவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். நாம் இரக்கத்தை காண்கிறோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள். ஸோ இரக்கம் என்பது தான் மர்சி. ஆக எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த ஒரு வேத வார்த்தை, இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை நாம் யூடியூப்லோ அல்லது ஏஎம்என் தொலைக்காட்சி செய்தியில் நாம் போடுகிற பொழுது நீங்கள் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். யூ வில் ப்ராஸ்பர் இன் யுவர் லைஃப். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் நான் அதை கேட்டேன், இதை கேட்டேன், ஜெபிக்கிறேன், போகிற வரேன், எவ்வளோ நல்லா கேட்டுருக்கிற ஆண்டவர், எவ்வளோ ஜெபித்து கொடுக்கல, போல வரல. யூ ஜஸ்ட் see the other side of your life. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்டுக்கினே இருக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. பட் வாட் அபவுட் the other side of your life? அதுதான் தன் பாவங்களை
மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் வாழ்வு பெறுவதற்கான ஒரு வழி. வாழ்வு பெறுவதற்கான ஒரு வழி அதுதான். வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நம் பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். வாழ்வடைய மாட்டான் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் he does not prosper என்றே போட்டிருக்கிறது பாருங்கள். ப்ராஸ்பரிட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதமான சுவிசேஷத்தை பேசுகிறாங்க, இவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவாங்க, பாவத்தை பற்றி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமானவர்களே பாவத்தை பற்றி பேசும்பொழுது தான் தேவன் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறார். செழிப்பை குறித்து சொல்கிறார், வாழ்க்கையில் வெற்றியை குறித்து சொல்கிறார். அப்போது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூ டோன்ட் வாண்ட் டு ப்ராஸ்பர் யுவர் லைஃப், யூ ஹைட் யுவர் சின்ஸ் அண்ட் தென் யூ கன்சீல் எவ்ரிதிங். அப்போது ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஸோ இதை அறிக்கை செய்கிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஆராதனையிலும் அறிக்கை செய்கிறோம், அது ஒரு ஜபமாக வச்சுக்கிறோம், நான் பாவி இயேசுவே என்று பாடுகிறோம் பாருங்கள். ஆனால் விட்டு விடுகிறோமா? அங்கே தான் இருக்குது விஷயமே. அப்போ விடவில்லை என்று சொன்னால் அந்த பாவம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. வெளிப்பிரகாரமாக ஒரு அறிக்கை செய்து வெளிப்பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம்? சொல்லிட்டு விட்டுறோம். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிற பொழுது அது வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்படைவோம், வாழ்வடைவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இரக்கம், மன்னிப்பு ஒரு புறத்தில், மறுபுறத்தில் செழிப்பு, வாழ்வு, ஆசீர்வாதம். அப்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லை. பார்த்தீங்களா? தன் உள்ளத்தில் வஞ்சனையோடு, பாவ உணர்வோடு, பாவ இச்சைகளோடு இப்படி ஜெபிக்கிறவங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறது பாருங்கள். மன்னிக்காத மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. வைராக்கியம், பிடிவாதம், இன்றைக்கு காய்மகாரம், பொறாமை இவைகளெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். நிறைய இடங்களில் பாருங்கள், விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்தியில் தான் இப்படிப்பட்டதான போய் பெதலாட்டம், பொறாமை, காய்மகாரம், எரிச்சல் எல்லாம் இருக்கிறது. காரணம் என்ன? பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம்தான். ஒரு அருமையான சகோதரர் கடந்த நாளில் நான் பேசுகிற பொழுது கேட்டேன். அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து தான் பேசுகிறார். ஆனால் அவர் பேசுகிற அந்த காரியத்தில் பார்க்குற பொழுது he was talking about only the mind, thoughts, அதனுடைய எண்ணங்கள், நினைவலைகள், அதை குறித்து மாத்திரம் பேசிகிட்டு இருந்தார். அதில் வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அதை குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறார். பல முறையில் நாம் செய்ய வேண்டிய பாசிட்டிவ் தாட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மனதிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய எண்ணத்திலே மாற்றம் வர வேண்டும் சொல்கிறார். அதனால் வசனத்தை கேட்கிறோம், அது உள்ளே போகுது. அது நம்முடைய நினைவுகளில் இருக்கிற அந்த பாவங்களை கரைத்து வெளியில் அனுப்பணும், அது அறிக்கை செய்ய வைக்கணும், பிடிங்கி வேரோடு எரிய வைக்கணும். அது நம்முடைய கண்களிலே உள்வழியாக உள்ள வசனம் போகிறதுன்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். ஸோ மனம் மாற வேண்டும், மனம் புதிதாக வேண்டும். பாருங்கள், பழைய மனுஷன் கிடையாது, பழைய பாவ வாழ்க்கை கிடையாது. அப்போது விடுதலை பெறுவதற்கு அதுதான் ஒரே ஒரு வழி. அப்போ வசனத்தை நம்பிச்சானா இந்த வசனம் நல்லா தெரியுமா, இதை தான் சொல்லினே இருக்கீங்களா அடிக்கடி, நல்லது ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏனால் பிசாசானவர் நம்மை பாவத்திலே வாழ தூண்டிக்கொண்டே இருக்கிறான். பிசாசு தான் 24 மணி நேரம் நம்மை சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்கிறான் பாருங்கள். யாரை விழுங்கலாம் என்று கர்த்திக்கும் சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் பாருங்கள். எதில் யாருக்கு என்னென்ன இச்சை இருக்கிறதோ, யாருக்கு எதில் சோர்வு இருக்கிறதோ, பலகீனம் இருக்கிறதோ அதில் போட்டு அடி தள்ளிட்டு போயினே இருக்கிறான். அவன் காதில் சொல்லினே இருக்கிறான் பாருங்கள். பல ஆட்கள் மூலமாக கெட்ட வார்த்தைகள், கெட்ட அர்த்தமுள்ள பாடல்கள், வெட்ட விட்ட வசனங்கள், வேத வார்த்தைகளை உள்ளே அனுப்புறது கிடையாது. அவன் தடுத்து நிறுத்திடுறான். அதனால தான் இன்றைக்கு பைபிளில் கொண்டு வர, ஆலயத்துக்கு கொண்டு வர ஆட்களும் கிடையாது, வீட்லேயும் பைபிள் எடுத்து படிக்கிற ஆட்களும் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் they don't find time to see the Bible, read the Bible, meditate upon the word, but they will have a smartphone in their hand. That's all. That is their Bible, that is their life. That Bible does not speak about the truth. அதெல்லாம் கற்பனைகள், பொய்கள், பித்தலாட்டங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க வரக்கூடிய காரியங்கள் எல்லாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இதற்கு மேலே நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையே சொல்ல முடியாது. ஏனென்றால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறைத்தல், அறிக்கை செய்து விட்டு விடுதல், வாழ்வு பெறுதல், இரக்கம் பெறுதல்.
அப்போது வாக்குத்தத்தம் என்றாலேயே ஒரு நிபந்தனை, அதிலே ஒரு ஆசீர்வாதம். என்ன நிபந்தனை? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கக்கூடாது. வாழ்வு பெற வேண்டுமா? அறிக்கை செய்யணும். மறைக்கக்கூடாது. வாழ்வு பெறுவதற்கு மறைக்கவே கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் விட்டுவிட வேண்டும். விட்டுட்டா மன்னிப்பு, இரக்கம் பெறுகிறாய். இரக்கம் பெறுகிறாயா? வாழ்வடைகிறாய். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஸோ நிபந்தனைகளை புரிந்து கொள்வோம். பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். பாவங்களை மறைக்கக்கூடாது, அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். 3 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தில். தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்காதே, அறிக்கை செய்கிறவன் அறிக்கை செய், விட்டு விடுகிறவன் விட்டுவிடு. 3 காரியத்தை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு 2 ஆசீர்வாதம். வாழ்வடைவீர்கள், இரக்கம் பெறுவீர்கள். இதற்கு புதைந்து கிடக்கிறது மன்னிப்பு, செழிப்பு, புது வாழ்வில் செழிப்பு. ப்ராஸ்பெரிட்டி இஸ் தேர். திஸ் இஸ் த காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஐ டெல் யூ, இஃப் யூ ஆர் ஏபிள் டு declare, proclaim all your sins, and if you are ready to forsake them, you are going to get prosperity in your life. You will prosper in your life. அப்போது எங்கே காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது பார்த்தீங்களா? செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஆனால் there are so many methods of prayer in which they proclaim, they declare their sins, but they never forsake their sins. அதனால தான் they are not able to be blessed. They don't have mercy. They did not get any mercy. So there is no new life for them. புது வாழ்வு வருவதில்லை, வாழ்வு பெறுவதே இல்லை. பாருங்கள், இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். இதை இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறோம்னா நல்ல கவனிங்க. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மகிமைகளெல்லாம் திறந்து இந்த பூமியில் சாதாரண ஒரு மனுஷனாக வந்து பிறந்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்து சிலுவையில் நம்மளை சுமந்து தீர்ந்து தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அல்லவா? அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் நாம் பாவங்களை அறிக்கை செய்யணும், விட்டுவிட வேண்டும். ஏற்கனவே செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்குமான தண்டனைகளை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். நான் ஏன் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும்? அந்த பாவங்களுக்கும் அவர் சுமந்தார் சிலுவையை. ஓகே, பட் இஃப் வி டோன்ட் forsake those sins and if we continue to live in the sins, என்ன ஆகிறது? அந்த பாவம் இன்னும் it is increasing day by day. Numbers of sins are increasing day by day. What happens? We lose our prosperity. We don't get any forgiveness. We don't get any mercy from God. அப்போது இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரே பேரான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய அன்பின் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிறது. கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். பாருங்கள், அந்த அன்பு எதற்காக? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி, வாழ்வு பெறுவான், வாழ்வடைவான், அது இட்டர்னல் என்று சொல்லப்படுகிறது. பெற்றுக்கொள்ளும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணுறாருல, ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு பூமியில் ஏன் மனுஷனாக பிறந்தார்? நம்முடைய பாவங்களின் தண்டனை தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கும்படி தான் வந்தார். ஆகவே அவர் எதற்காக வந்தார்? இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இங்கே தம்முடைய குமாரன் உலகத்தில் அனுப்பவே இல்லை. ஆனால் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அப்போது தேவனுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறது. நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவில் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும். அது தேவனுடைய திட்டம். நாம் இரக்கம் பெறுவதாலே, மன்னிப்பு பெறுவதால் ரட்சிக்கப்படுகிறோம். பாருங்கள், 18ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 11, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஸோ விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் என்ன பண்ணுறான்? அவன் விசுவாசியாதனாலே, அவன் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்பதற்கு உட்காயிற்று. அவன் ஆக்கினை தீர்ப்பதற்குள்ளே நம்ம தீர்க்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவும் இல்லை, படைக்கவும் இல்லை.
அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்காக நீ நரகம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவோம், நரகம் காலி ஆகிட்ட போது நம்ம நரகத்தில் போய் சேரணுங்க. நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தால் தேவன் என்ன செய்வார்? இட் இஸ் நாட் ஃபார் யூ. கீழ்ப்படியாத பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட முரட்டாண்டு மன்ற பிசாசுகள், இன்றைக்கு சபைகளோடு முரட்டாண்டு மன்ற பிசாசுகளும் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளுக்கு நரகம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. முரட்டாட்டம் பண்ணுற ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க, ஆனால் தே டோன்ட் நோ எனிதிங். அவருடைய இக்னரன்ஸ் ஒன்லி ஸ்பீக்ஸ் லைக் தட். அதை யாரும் புரிந்து கொள்றதே கிடையாது. ஏன்னா அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அது கேட்குறவனுக்கும் அறிவு இல்லை. ஏன்னா அவன் தான் கூட சேர்ந்து போயிடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் இயேசு பூமியில் மனுஷனாக வந்து பிறந்த நானே உலகத்தில் ஒளின்னு சொன்ன மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார், உலகிற்கு ஒளியாக வந்தார், உலகத்தில் இருக்க மக்களுடைய பாவங்களை தீர்க்கும்படி வந்தார். ஆனால் அந்த ஒளி இடத்திற்கு வர தயாராக இல்லை, இருளிலே இருக்கிறாங்க. அப்போ இருள் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்க காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் தண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். இவன் தான் பாவங்களை மறைக்கிறவன், இவன் தான் பாவங்களை அறிக்கை செய்யாதிருக்கிறவன், இவன் தான் பாவங்களை விட்டுவிடாதிருக்கிறவன். அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாவ இருளிலே. அவன் ஆக்கினை தீர்ப்பினைக்கு உட்படுத்தப்படுகிறான். பாருங்க, ஆக்கினை தீர்ப்பினை விடுவிக்கும்படி தான் இயேசு பூமியில் வந்திருக்கிறார். இந்த பாவ அறிக்கை ஏன் பண்ணுறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அப்போ இந்த நாளிலே நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் அதுதான். இயேசு பிறக்கிறதை நினைவு கொண்டு கொண்டாடுகிற பொழுதாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம் என்று சொன்னால், மன்னிப்பு பெறுவோம் என்று சொன்னால் நாம் வாழ்வடைவோம். நாட் ஓன்லி ஆர்டினரி லைஃப், தட் இஸ் கால்ட் இட்டர்னல் லைஃப். நித்திய வாழ்வை பெறுவோம், ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்ய இல்லை என்று சொல்லி ஜம்மமாக பேசிட்டு இருந்தேன். நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவமும் அது என்ன? நானா இல்லையே. நாம் அவரை பொய்யராக்கிறவராக இருப்போமானால் அவருடைய வார்த்தைக்கு நமக்குள்ளே இராது. இன்றைக்கி நிறைய பேர் அதான், என்ன பாவம் செஞ்சிட்டோம், இது என்ன பாவம் அதெல்லாம் இப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சொந்த கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தவறான ஒரு வேசித்தனமான விபச்சார வேறு ஒரு மனுஷனோடு உள்ளார்ந்த அன்போடு வாழ்கிற அநேக மக்களை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வாழ்க்கையில் அது பாவமாக தெரியல, இது பாவமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அது விபச்சாரமான பாவம் என்று தெரியவே இல்லை. பாருங்கள், கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளைகளை மீறி நடந்துட்டு நம்ம இருளிலே தான் வாழ முடியும், ஒளியில் வரைய முடியாது. நாம் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லவே கூடாது, பாவங்களை அறிக்கை செய்யணும். பாருங்கள், அதான் சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. அது மாறாக நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து நம்ம எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்? உண்மை உள்ளவராய், நீதி உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதன் மூலம் நமக்கு புது வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்கிறார். பாருங்கள், இதுதான் இந்த நீதிமொழிகள் 28:13க்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன், முன்னுரையை நான் கொடுத்துருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதற்கு நாம் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கிறோம் என்று யோசிக்காதீர்கள். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மீதி காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே நம் பாவங்களை கட்டாயமாய் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், கட்டாயமாய் அறிக்கை செய்ய வேண்டும், மறைக்கவே கூடாது. பாதி மறைக்கிறது, பாதியை மறக்கிறது, இதெல்லாம் தப்பான விஷயங்கள். பாவம் அறிக்கை செய்கிற பொழுது சில பேர் ரொம்ப ஞானமாக அறிக்கை செய்வாங்க. மறந்து போன பாவங்களுக்காக, அறிக்கை செய்து விட்டு பாவங்களுக்காகவும் நான் வருந்துகிறேன்னு சொல்லுவாங்க. அது சொல்லணுமா இல்லையா? அது ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இல்லை, நீங்கள் மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் ஹி நோஸ் எவ்ரிதிங், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஓம் வாயால் அது வரணுங்கிறது தான் பிரியப்படுகிறார். உன்னுடைய வாயால் வெளியில் வர வேண்டும் என்று பிரியப்படுகிறார். பாருங்கள், அப்போது பாவங்களை நாம் மறைக்கவே கூடாது. எனக்கு பிரியமானவர்களை, அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். எப்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இதுதான் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம். அப்போது வேத புஸ்தகத்தில் பாவங்களை மறைத்தவர்களை குறித்து 1-2 காரியங்களை பார்க்கலாம், பாவங்களை அறிக்கை செய்வதை குறித்து 1-2 காரியங்களை பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டியதை குறித்து தீர்மானம் எடுத்து நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் மீட்பு பெறுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆண்டுகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா?
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இதுவரையும் சொல்லியிருக்கிற காரியங்களை கவனித்து பாருங்கள் முன்னுரையாக. இப்பொழுது நாம் காரியத்தை தாண்டி உள்ளே போகிறோம். முதலாவதாக பார்த்தோம், ஸோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அறிக்கை செய்து விட்டு ஒரு மீட்பு பெறுவான் என்ற அந்த வசனத்தில் விளக்கத்தை பார்த்தோம். யோவான் 3, 16, 17, 18, 19 3ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் வரை 5 வசனங்களை தியானித்து பார்த்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனங்களை தியானித்து நம்ம புரிந்து கொண்டோம். இப்பொழுது சத்தியத்திற்குள்ளே போகிற பொழுது பாவங்களை மறைத்தவர்களை குறித்த சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது முதலாவதாக பாவங்களை மறைத்த முதலாவது ஒரு நபர், அவர் யாருன்னா அவர் தான் ஆதாம். அப்போது ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். பாவங்களை மறைக்கிறார். தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன மரத்தினுடைய கனியை புசித்துட்டார். அதனால் அவர்கள் இருவரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே அவர்கள் தங்களை நிர்வாணமாக இருக்கிறது என்பதை காண்கிறார்கள். அதுவரையும் நிர்வாணமாக இருக்கிறது தெரியவே இல்லை. பாவம் செஞ்ச பிற்பாடு தான் கீழ்ப்படியாமல் போன உடனே பாருங்கள், அப்போது அவர்களுடைய ஆன்மா மரித்து போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போது செத்து போன பிற்பாடு ஆன்மா செத்து போயிடுச்சு. அவங்க தேவனை பார்க்கறதுக்கு கூசுகிறாங்க. எப்பொழுதும் போல வழக்கமாக தேவன் அந்தி மாலை வேளையிலே உலாவுவதற்காக ஏதேன் தோட்டத்திலே வந்த பொழுது அவர் அழைக்கிறார், ஆதாமே நீ எங்கேயே இருக்கிறான்னு சொல்லி கேட்குறார். அவன் மரத்துக்கு பின்னால் ஆதாமே எவ்வளோ மறைஞ்சிருக்கிறான். ஏன் தேவன் சொன்னார் இதை சாப்பிடக்கூடாது சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டுட்டாங்க. இந்த பாவம் செஞ்சவங்க மறைஞ்சி போகிற காரியத்தை பாருங்கள். அப்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்க்கையை இழந்து போகிறதுக்கு காரணம் அதனால தான் பாருங்கள். அதுக்கு ஆதாம் சொல்கிறான், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தினுடைய கனி எனக்கு கொடுத்தால் நான் அதை புசித்தேன் என்று சொல்கிறான். அப்போது பாவங்களை மறைக்கிறான். அதாவது அவன்கிட்ட நேரடியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவனை கவனிக்கவே இல்லை. அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவன் அதை கவனிக்கவே இல்லை. அவன் தான் அது மனைவியை கொடுத்த உடனே வாங்கி புசிச்சிட்டான். புசிச்சுட்டு அவன் சொல்கிறான், நீ புசித்தாயோ, நான் விலக்கிற மரத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ என்ன சொல்லணும், நான் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் சுற்றி விளைச்சி சொல்கிற பாரு, நான் இல்லை, நான் சாப்பிடல, நீ எனக்கு ஒரு துணையாக ஒரு ஹெல்ப்பராக ஒரு மனைவியை கொடுத்தீங்களே, அந்த ஸ்திரீ தான் எனக்கு சாப்பிடும்படி கொடுத்தான்னு சொல்கிறான். அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தான்னு சொல்கிறான். சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? தேவன் என்ன சொன்னார்? அப்போது அவள் கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற, நீ செய்த பாவத்தை நீ ஒத்துக்கொள்ளணுமா ஒத்துக்கக்கூடாது? இதுதான் பாவத்தை மறைக்கிற காலம், பாவத்தை மறைக்கிற விதம். ஆதாம் மறைத்தான் பாருங்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க நிர்வாணத்தை மூடும்படி ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை ஆடையாக பின்னி அந்த பிள்ளைகளை 2 பேரும் ஆதாம் ஏவாளுக்கு அந்த உடுத்தி அவங்க நிர்வாணத்தை மறைத்து அவர்களை அழைத்து அவங்ககிட்ட சொல்லி தோட்டத்தை விட்டு வெளியில் கொண்டு போயிட்டார். அவர்களை காக்கும்படியாக தான் கொண்டு போனார். சரி, அப்போது ஆதாம் பாவத்தை மறைத்தான் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். நல்லா தெளிவாக வாசித்து பாருங்கள். இந்த மறைக்கிற ஆளுங்களெல்லாம் பாருங்கள், அதை அப்படியே சுற்றி வளைச்சி மறைப்பாங்க. ஏன்பா இந்த மாதிரி செஞ்சுட்டா? நான் செய்யலை, அவங்க தான் சொன்னாங்க, அதனால செஞ்சம்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இவங்க பாவத்தை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. அப்போது அவங்க தான் வேறு யாரோ பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க சொன்னதுனால தான் பாவம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை மீறுகிற எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். ஸோ இதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறைத்து பேசின அந்த காரியத்தினால அவள் இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை இழந்து போனார்கள். வெளியில் போகணும், நெற்றி வேறு நிலத்தில் விழ பாடுபடணும், கஷ்டப்படணும், பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கணும். பூமியானது முள்ளும் குறுக்குமாய் சபிக்கப்படுகிறது, முளைக்கும். என்னதான் பாடுபட்டாலும் அதனுடைய பலன் முழுசாக அடைய முடியாது. காலமெல்லாம் இப்படி வருத்தத்தில் தான் 60 40 தான் புசிங்கலாம் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அவர்கள் வாழ்வு பெறவில்லை, கொடுத்த வாழ்வை இழந்து போயிட்டார்கள். ஏதேன் தோட்டத்து வாழ்வை இழந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க பாவங்களுக்காக யாரோ ஒருத்தர் தண்டனை அனுபவித்து அவங்கள மீட்டெடுத்தால் தான். அதுக்கு முதல் அடையாளமாக அந்த மிருகங்களை அடித்து அதனுடைய தோலை ஆடையாக போட்டிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். இது தான் யோபு சொல்கிறான், அவனுடைய புஸ்தகத்தில் கோட் பண்ணுறான் பாரு. யோபு 31ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில், நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனுங்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பாடு ஊற்றுனவர்கள் கூட அவன் நினைக்கிறான், நான் என் பாவங்களை அறிக்கை செய்யலையா,
நான் மறைச்சி வச்சுட்டேன்னா அதான் மூடி மறைச்சான். அந்த மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் தங்கள் பாவங்களை மூடி மறைக்கிறதை நாம் பார்க்க முடியுமே. அப்போது நம்ம ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை மூடி மறைத்து விட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்தாலும் விட்டு விடுவது கிடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நமக்கு இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இதை தான் யோபு காட்டுறான். யோபு கஷ்டப்பட்டான். அவன் குப்பை மேட்டுக்கு போனான், அவன் சொரிஞ்சின்னு இருந்தான், நாய் நக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் பிசாசு கொண்டு வந்த சோதனையிலே அவன் மாட்டிக்கொண்டான். ஆனால் அவன் வந்து பாவம் செய்யலை. அதனால் அப்போ கூட மனைவி வந்து சொல்கிறா, தேவனை தூஷித்து நீ வந்து ஜீவனை விடுன்னு சொல்கிற, செய்யவே இல்லை பாருங்கள். ஆனாலும் அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே நான் என்ன பண்ணேன், ஒளித்து வைத்தேன் ஆண்டவரே. இல்லையே, அவன் பேசுகிறான் பாருங்கள், விளக்கம் கொடுக்குறான் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாவங்களை நீங்கள் மூடி மறைத்திருக்கிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் இன்றைக்கு மூடி மறைத்து தவறான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுமே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். இப்பொழுதாவது உங்கள் பாவங்களை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? நாம் பாவம் செய்யலைன்னு சொல்லி சொல்லணும், நம்ம நாம ஏமாற்றுவர்களாக இருக்கும், வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்குள்ளே பாவம் மாறாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நாம் இலக்கத்தை பெறுவோம். அப்படி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே முதலாவது வேதத்தில் பாவத்தை மூடி மறைத்த ஆதாமை போல நாம் வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கிற வேளையிலே நீங்கள் காண வேண்டிய ஒரு காரியம், நான் ஆதாமை போல மூடி மறைத்து வாழ்கிறேன்னா, பழியை அடுத்த முதல்ல போடுறேன்னா, யோசித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ரெண்டாவதாக பாவத்தை மூடி மறைத்த ரெண்டாவது ஆள் ஒருத்தர் நடக்கலாம் பாருங்கள், காயின். அதே ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் போய் வாசிக்கிற போது நாம் பார்க்கலாம். காயின் ஆபேல் இருவரும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். ஒருவன் கொழுத்த கன்றுகளை முதல் ஈற்றுகளை பொறுக்கி எடுத்து தேடி எடுத்து அவர்களை பலியாக கொடுக்குறான். தேவன் அந்த பலியில் பெரியப்பா இருக்கிறார். மற்றொருவன் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்திருக்கிற விவசாயத்தில் விளைந்திருக்கிற காய்கறிகளில் கெட்டுப்போனது, சரியாக காய்க்காதது, அழுகி ஒரு மாதிரி அது நல்ல தரமான பொருட்களை கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். அதை பலியிட்டால் அதில் வந்து அவர் பிரியமாக இல்லை தேவன். அப்போது தேவன் அவனுடைய காணிக்கையில் பிரியமாக இல்லைங்கன்னே காயினுடைய முகம் வந்து வெறிச்சு ஒரு மாதிரி கோப வெறியில் போகிறது பாருங்கள். முகநாடியே மாறி இருக்கிறது அவனுக்கு. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகாரத்தை கொண்டு அவனால் பொறுத்துக்கவும் முடியல அவனால். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. சபையில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒருவருக்கு வர ஆசீர்வாதம் இன்னொருக்கு வர ஆசீர்வாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்குற பொழுது அப்போது அவர்கள் எப்படிப்பட்ட உள்ளார்ந்த அர்ப்பணிப்போடு ஒரு உண்மையான தியாக மனப்பான்மையோடு ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிறது, ஆண்டவருக்கென்று பணி செய்கிறதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். நாம் எந்த விதமான அர்ப்பணிப்பும் தியாகமும் இல்லை. ஒரு 10 பைசா காசு கொடுக்கவும் தயாராக, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆண்டவருக்காக வேலை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம ஒரு தலைவர் ஆகிடணும், மேலே வரணும்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி வர முடியும் பாருங்கள். அதுதான் சொல்ல வருது. இப்போது ஒழுங்கான காணிக்கை அவன் கொடுத்தனால் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார் தேவன் என்பதை பார்க்குறோம். நீ வந்து அந்த காரியத்தில் உண்மையாக இல்லை, உத்தமமாக இல்லாமல் இருந்துட்டு அங்கீகரிக்கலை என்பதற்காக நீ அவனை கண்டு பொறாமைப்படுவதும் பட் நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்குறோம் பாருங்கள். இது ரெண்டாவது காரியம், உதாரணம். அப்போது அவன் ஆபேலை கொலை செய்கிறான். இதுதான் வேதத்தில் செய்யப்பட்ட முதலாவது கொலை. கர்த்தர் காயினை நோக்கி சொல்கிறாரு, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் சொல்கிறான், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நல்லா படிக்கிறான் பைபிளை, வசனத்தில் நல்லா தெரியும். நடந்ததில் ஒன்றும் திரைமறைவில் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் டயலாகை பார்த்தீங்களா, பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? நிறைய பேருடைய சாமர்த்தியமான பேச்சு இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது. நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நான் அவனை பார்க்கவே இல்லையம்மா. அவனை கொலை பண்ணிட்டு வந்தவனே சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் போய் பேசுகிறதுல அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாருங்க. அதற்கு அவன் சொல்ல, நான் அறியேங்கிறான். யார் அறியன்? ஆபேலை அறியன்கிறான். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களை, கொஞ்சம் நாங்கள் அவங்க மைண்டை அப்ளை பண்ணி பாருங்களேன். அப்போது நம்ம இப்போ புதுசாக நவீன உலகத்தில் சொல்கிற பழமொழி என்னன்னு சொல்லி, முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சோத்து பார்த்து எல்லாம் முளைக்கிறது. அந்த மாதிரி அவனும் அவளும் தான் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. படைக்கப்பட்டது 2 பேர் தான். ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளாக பிறந்தாங்க. அவங்க தான் அந்த கானான் தேசத்தில் இருக்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் அவர் பயிர் வைக்கிறான், இவன் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறான். அவன் he gives the best to the Lord. இவன் he does not give the best. அப்போ அதனால் வரக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கொலைக்கு போயிடுச்சு பாரு. கொலை செய்யாதிருப்பாயாக பார்.
நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். பாவத்தை மறைக்கிற விதம் இப்படி தான், மூடி மறைக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாருங்கள். மாறாக அறிக்கை செய்து விட்டு ஒரு மீட்பு பெறுவான். இவன் மூடி மறைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் காயினை போல நாம் மூடி மறைக்கிறோமா? 2 பேர் ஒன்றா போய் சேர்ந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு வரும்பொழுது ஒருத்தர் யாராவது பார்த்துட்டு யாராவது அவருக்கு மேலே அதிகாரியோ இல்லைன்னா பொறுப்பாளர்களோ கேள்வி கேட்கும் பொழுது அறியேன், தெரியவே தெரியாது என்று சொல்லுகிற காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இன்றைக்கு மனசாட்சி தான் மிக முக்கியம். கடவுள் மேலே இருக்கிற பயம்தான் நமக்கு தீர்மானம் பண்ணி செய்யும் பாருங்கள். அதுபோலவே திட்டமிட்டு சில காரியங்களை, தவறுகளை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்தவர்களை தேவனுடைய வசனம் எச்சரிக்கிற பொழுது அவங்க அதை மறைக்கிறதுக்கு ஆன காரியங்களை பேசுகிறதே பார்க்கிறோம். காயினை போல அரியன் என்று சொல்லுறது. அரியன் என்றால் அறியாமல் இருந்தானா? இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே நீங்கள் இல்லைன்னு ஆகிடுமா? நீங்கள் செய்ய மாதிரி ஆகிடுமா? யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சாமர்த்தியமாய் பாவங்களை மூடி மறைக்கிற காயினை போல் நாம் இருக்கிறோமா? இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். புது வருடத்துக்குள் போவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் இரக்கத்தை பெற்று, மன்னிப்பை பெற்று, புது வாழ்வை பெற்று, செழிப்பை பெற்றவர்களாக நாம் புது வாழ்வுக்குள் பிரவேசிப்போமா? யோசித்து பாருங்கள். 3ஆவதாக தன் பாவங்களை மறைத்த இன்னொரு ஆளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதாமை சொன்ன, காயினை சொன்ன சவுல். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, தெரியும் பாருங்கள். தேவன் சொல்லப்பட்ட காரியம் என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன? ராஜாவுக்கு அவன் செய்த காரியங்கள் என்ன? அதைத்தான் அந்த புஸ்தகத்தில் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில். அப்போது யுத்தத்துக்கு போகும்பொழுது யுத்தத்துக்கு சில ஒழுங்குமுறைகள்லாம் இருக்கிறது, அதை கடைபிடிக்கணும். நியாயாதிபதியாக இருக்கிற சாமுவேல், தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல், ஆசாரியனாக இருக்கிற சாமுவேல் சொல்கிறான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுருக்கிறான். அப்போது சாமுவேல் வரான். அவனுக்கு கேட்கிறது, சத்தம் கேட்கிறது, அந்த பொருட்கள் மூலமாக வரக்கூடிய ஓசை கேட்கிறது. அதுதான் என்ன அது எல்லாம் இங்கே இருக்குது, சத்தம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறான். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்று கேட்கிறான். ஆடு மாடுகள் எல்லாம், செழிப்பான ஆடு மாடுகள்லாம் ஓடிட்டு வந்து செல்வங்களை திரட்டி கொண்டு வந்து என்ன சவுல் சொல்கிறான் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை நான் அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியனுடைய ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன், இட்ஸ் ஓகே, கொண்டு வந்து சங்காரம் பண்ணினேன்னு சொல்கிறான். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். பழி எங்கே போடுறான் பார்த்தீங்களா? ராஜா சொல்லாமல்ல அந்த ஆடு மாடுகள்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. ராஜா சொல்லாமல்ல அங்கே இருக்கிற பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு ராஜா சொல்கிற பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்திடம் ஆடு மாடுகளில் பிரதானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்னு சொல்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் தவறான வாழ்க்கை முறையில் பணத்தை சம்பாதித்து தவறான காரியங்களை பெற்றுக்கொண்டு அதை கர்த்தருக்கு பலி கொடுக்கறது தான் செஞ்சேன், கர்த்தருக்கு காணி கொடுக்கறது செஞ்சு சொன்ன ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். இந்த மூடி மறைப்பதனுடைய 3ஆவது விதமான காரியம்தான் சவுல். இதுவும் நிறைய பேர் செய்கிறாங்க. இன்றைக்கி தங்கள் பாவங்களை மறைப்பதற்கு கடவுளையும் துணைக்கி இழுத்துக்கிறாங்க. அவருக்காக தான் செஞ்சேன் பாவம், கடவுள் பட்னியாக இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு போடலான்னு செஞ்சேன், அவருக்கு படைக்கலான்னு செஞ்சேன், அவருக்கு கொடுக்கலான்னு செஞ்சேன், அவர் ஆலயத்தை கட்டலான்னு. அப்போ இதெல்லாம் தவறான ஒரு காரியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மீட்பு பெறுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த 3 பேரை குறித்து எச்சரிக்கைப்படுங்க. நீங்கள் சவுலை போல பழியை ஜனங்கள் மேலே போடுறீங்களா? நீங்கள் சவுலை போல தேவனுடைய பெயரையும் கூட சேர்த்துக்குவீங்களா? தேவன் உங்களை கொள்ளையடிச்சுட்டு வந்தால் காணிக்கை கேட்டார், தேவன் உங்களை கொள்ளையடித்து கொண்டு வந்தால் பலியிட சொன்னார். யோசித்து பாருங்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பண ஆசை பிடித்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவருடைய சொல்லும் செயலும் பேச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் என்று இன்றைக்கு நாம் உணர்கிறோம். ஆகவே மறைக்கிறவர்களை பாருங்கள், ஆதாமை பாருங்கள், மறைக்கிறவர்களை பாருங்கள், காயினை பாருங்கள், சவலை பாருங்கள், நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வு பெற ஒரே வழி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்பது தான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி. 3ஆவது பகுதிக்குள் நான் போகிறேன். இப்போது பாவங்களை அறிக்கை செய்த சில பேரை குறித்து நான் பார்க்க போகிறோம்.
இன்றைக்கி வேதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கிற மாதிரி. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் வந்து, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி என்ன சொல்கிறான் பாருங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீங்க செய்தான்னு சொல்கிறான். பாவங்களை அறிக்கை செஞ்ச உடனே அவனுக்கு சாகாதபடிக்கு வாழ்வை கொடுக்குறாரு. தான் வாழ்வு பார்க்குறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஸோ பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது தாவீது தான் செஞ்சான். தாவீது தான் அவன் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். சங்கீதம் 51 வாசிக்கலாம் நீங்கள். அவன் செய்த பாவத்தை தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் உணர்த்துகிற பொழுது நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். அப்போது உன்னை சாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை மீட்டுக்கொள்கிறார், வாழ்வு கொடுக்கிறார் தேவன். தாவீதனுடைய வாழ்க்கை மாறினது பிற்பாடு பார்த்தீங்களா, தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவ அறிக்கை செய்த பிற்பாடு அவனை கர்த்தர் உயர்த்துகிறதை நான் பார்க்குறோம். ஸோ பாவை அறிக்கை செய்து விட்டுவிட்ட ஒரு நபர் தான் தாவீது. அவர் அறிக்கை செய்த விதத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே தாவீது இன்னும் பாவம் அறிக்கை செய்த காரியத்தை சங்கீதம் 51 வாசிக்கலாம். வாசிப்போம். 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ. என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக என் பாவம் செய்தேன் அறிக்கை செய்கிறான். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் இருக்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறான். மன்னிச்சிருங்க, என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்கிறான். 51ஆம் சங்கீதத்தில் அந்த பாவ மன்னிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனை ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தோம். ஒரு சகோதரனுக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், ஒரு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், பொதுவான சட்டத்துக்கு விரோதமாக நீ செஞ்சுருக்கலாம் பல காரியங்கள். பட் இன் டோட்டல் நாம் செய்கிற எல்லா பாவங்களும் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிறோம். முதலாவது நாம் தேவனுக்கு விரோதமான பாவத்தை தான் செய்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதுதான் சொல்கிறான் தெளிவாய் தாவீது அறிக்கை செய்கிறோம் பாருங்க. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கனதை நடப்பித்தேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு நாம் இப்படி அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? பாவத்தை அறிக்கை செய்கிற தாவீதை குறித்து தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் பாருங்கள். நாத்தான் தீர்க்கதரிசி அறிக்கை செய்தது, இந்த சங்கீதம் 51 தேவன் அறிக்கை செய்கிறது பார்க்கிறோம் பாருங்கள். ஆகவே அப்படி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நாம் தேவனுக்கு விரோதமாக அறிக்கை செய்கிறோமா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? தாவீதை போல அறிக்கை செய்கிறோமா? தாவீது பாவம் செஞ்சால் ஒத்துக்கிட்டான், நான் பாவம் செய்கிறேன், உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். நம்ம ஒத்துக்கிறோமா? யோசித்து பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள். ஆகவே அவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. அதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. அவன் கர்த்தருக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யாமல் வாழ்ந்தான். நாமும் அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் தாவீதை உயர்த்தின தேவன் தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்தார் பாருங்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாமும் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அவர் ஒருவருக்கு விரோதமாக செய்தோம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற அடுத்த ஒரு ஆளை குறித்து வாசிக்கிற பொழுது மனாசே. 2 நாளாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 33ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் அவன் சொல்கிறான், இப்படி அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனை கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் சொல்கிறான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவர் வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். அப்போது பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது தோஷம் தீங்க நம்மை சுத்திகரித்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், மேன்மைக்குள்ளே கொடுக்கிறார். மனாசே திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுறார்? எருசலேமில் வைக்கிறார், ராஜ்யத்துக்கு வர பண்ணுகிறார். அவன் தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார் என்று அவன் புரிந்து கொள்கிறான். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக அவன் செய்த பாவ அறிக்கையினாலே தான் தேவன் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதை போல மனாசேவும் அறிக்கை செய்தான் என்று நான் பார்க்கிறோம்.
மூன்றாவது பாவங்களை அறிக்கை செய்த இன்னொரு நபரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள். அப்போது நினைவே பட்டணத்தில் அழிவு மிகுதியாக இருந்தது. அது பாவம் மிகுந்து போயிருந்தது. அந்த நகரத்தை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார் பாருங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் நான் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியர் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட வசனத்தை யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நிறைவேறி நான் பார்க்கிறோம். யோனாவினுடைய வாழ்க்கையில் நினைவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவருக்கு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு யோனாவை அனுப்பிச்சார். அவர் மனம் திரும்பினாங்கன்னா அந்த தேசத்தில் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தான் அவர் செஞ்சார். அப்போது அவர்கள் ரெட்டு உடுத்தி அந்த ராஜா தன்னுடைய பொசிஷனை விட்டு கீழே இறங்கி வந்து அவர் மனசாப்பட்ட பொழுது தேவன் அவர்கள் செய்ய நினைத்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியர் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி நினைவேயை ரட்சித்து கொண்டார். நினைவே மக்களை ரட்சித்து கொண்டார். நினைவேயோட ராஜாவை ரட்சித்து கொண்டார் தேவன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்த இடத்துல அவர் மனஸ்தாபப்பட்டதுனால. ஆனால் யோனா என்ன பண்ணுறான்? யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா அவனுடைய காரியமே வேறு. அப்போது அந்த ஜனங்களுக்காக ஒரு நற்செய்தி அறிவிக்க வேண்டி அனுப்பி மனம் திரும்புவதற்கு வழிகளை வகுக்க முடியாது. நினைவே பட்டணத்துக்கு போகணும் யோனாவை அனுப்புகிறார். பார்த்தீங்களா? அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசை செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது பார்த்தீங்களா, அவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாமலில் உட்கார்ந்தான். யோனாவினுடைய செய்தியை கேட்ட பிற்பாடு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயில் எங்கும் ஆடுகளும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்திருக்காதவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் அதுகளும் பட்டினியாக இருக்கணும்ட்டான். மனுஷர், மிருகங்கள், மாடுகள், ஆடுகளும் அவங்களும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினாலே மூடிக்கொள்ளணும் இருக்கணும்னு சொல்லிட்டான். தேவனை நோக்கி விரத சத்தமாய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவரவர் தம் பொல்லாத வழியையும் தங்களுடைய கொடுமையையும் விட்டு திரும்பவும் வர கடவுள்னு சொல்கிறான். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொல்லி அந்த ராஜா சொன்னான். எல்லாரும் ரெட்டு கொடுத்துங்கன்ட்டான். ஆடு மாடுக்கு ரெட்டு, ஆடு மாடுக்கு சாம்பல், ஆடு மாடுக்கு பட்டினி, எல்லாமே. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து அவர்களுக்கு செய்யாமல் அவர்களை தீங்கிலிருந்து காப்பாற்றினார். யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நாம் மீட்பு பெறுவோம். ஸோ அறிக்கை செய்த மக்கள், மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை செய்த மக்கள், நினைவேயின் மக்கள், நினைவேயின் ராஜா, நினைவேயிலிருந்து மூப்பர்கள், பெரியவர்கள் எல்லாருமே. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய வார்த்தையை மீறவே மாட்டார் பாருங்கள். ஆகவே அந்த பட்டணத்தை அழிக்கலை, இடிக்குவேன், பிடுங்குவேன்னு சொன்னவர் அப்படியே விட்டுட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த நகரத்தில் வந்தது பாருங்கள். ஆக இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிக்கலாம். நான்காவதாக கெட்ட குமாரன். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தன் தகப்பனை நோக்கி, பாருங்கள், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது அவனுடைய தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போயிருந்தான், அவன் திரும்பவும் வந்துட்டான், இப்போது காணப்படுகிறான். அப்படியே அவள் சந்தோஷப்பட்டு தொடங்கலான்னு சொல்லி நான் பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, கெட்ட குமாரனை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட பாவ அறிக்கைகளை செய்கிறோமோ யோசித்து பாருங்கள். எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே எத்தனையோ வேலைக்காரர்கள் 3 வேளையும் நல்ல உணவு சாப்பிட்றாங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்?
நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். அப்பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஓடி வருகிறான் பாருங்கள். இதுதான் இன்றைக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், மாறாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மீட்பு பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நாம் பார்த்தோம் தாவீது, ரெண்டாவது பார்த்தோம் மனாசே, மூன்றாவது நாம் பார்த்தோம் நினிவே பட்டணத்தில் உள்ள ராஜா மற்றும் விசுவாசிகள், நான்காவதாக பார்த்தோம் நான்காவது கெட்ட குமாரன். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ரட்சித்து உயர்த்துவார், நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார், மன்னிப்பை கொடுப்பார், நம்முடைய வாழ்வை புதுப்பிப்பார், நம்மை செழிப்பாக்குவார், மேன்மைப்படுத்துவார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் இன்னும் வாசிக்கிறோம், எவனுடைய பாவங்கள் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், பார்த்தீங்களா, என் பாவத்தை உமக்கு முன்பாக நான் அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று நான் சொன்னேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்கிறான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவங்களை மறைத்த 3 பேரை குறித்து பார்த்தோம். பாவங்களை அறிக்கை செய்து மீட்பு பெற்று புது வாழ்வு பெற்ற 4 பேரை குறித்து பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வசனம் கற்றுக் கொடுக்குற காரியங்கள் என்ன பார்த்தீங்களா? நாம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும், கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளணும். முதல்ல we have to accept our sins. நம்முடைய டிரான்ஸ்கிரஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கொள்ளணும். அக்கிரமங்களை, மீறுதல்களை, அநியாயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should accept. பட் இன்றைய நிலவரத்தில், நவீன உலகத்தில் நான் பார்க்கிறோம், nobody is prepared to accept their fault. என் பாய் செஞ்சுட்டேன், நான் செய்யலை, யாராவது ஒருத்தர் மேலே பழிய போட்டு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுதான் மூடி மறைத்தல். அப்போது ஆதாம் சொன்னான், ஏவாள் நீ கொடுத்த துணையாக கொடுத்த அந்த ஸ்ரீ தான் சாப்பிட சொன்னால் சாப்பிட்டாங்கிறான். காயின் சொன்னால், நான் என்ன அவனுக்கு காவலாளி, நான் பார்க்கவே இல்லை, நான் அறியவே இல்லைன்னு சொல்கிறான். சவுல் சொல்கிறான், அந்த ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தான் கெல்காலில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி மூடி மறைக்கிறவளாக இருக்கிறோமா? அந்த 3 பேரில் நம்ம ஒரு 4வது ஆளாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதைத்தான் இந்த உண்மையான மனம் திரும்பி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இதை உணர்த்துவதற்கு ஆளுங்க யாருமே கிடையாது. ஆசீர்வாதமான சுவிசேஷத்தை குறித்து குறை சொல்களை பார்க்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை எங்கே இருக்கிறது பார்த்தீங்களா? பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுவது தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வதே கிடையாது. தேவன் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நம்மை உட்படுத்தி அந்த நிபந்தனையை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை என்றால் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மீட்பு பெற்று உயர்வு பெற்று வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட 4 பேரை குறித்து நான் சொன்னேன். தாவீது, மனாசே, இன்னும் நினிவே பட்டணத்தினுடைய ராஜா, அவருடைய மூப்பில் நினைவப்பட்டது விசுவாசிகள். அப்படியாக இன்னுமாய் கடைசியாக நம்ம கெட்ட குமாரனை குறித்து நாம் பார்த்தோம். நாம் இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலோடு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். நாம் இன்றைக்கும் செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆகவே நம்முடைய பாவங்களை மூடி மறைக்கக்கூடாது, போலியான வாழ்க்கையை வாழக்கூடாது, மாயமாலம் பண்ணக்கூடாது. எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக வெளிப்படையாக நம்முடைய உள்ளம் ஒரு திறந்த வேத புஸ்தகமாக, நம்முடைய வாழ்க்கை திறந்த ஒரு ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த உள்ள வாழ்க்கையாக மாறும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்று சொல்லப்பட்ட காரியத்தை முதலாவது கவனித்தோம், வாழ்வு பெறாமல் போனது. ஆனால் அறிக்கை செய்து விட்டுவிட்டவருடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அவர்கள் இரக்கத்தை பெற்றது, தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டது, அவர்களை மன்னித்தது, அவருடைய வாழ்க்கையில் அவர்களை உயர்த்தினதெல்லாம் பார்க்கிறோம். திரும்பவும் அவருடைய அதே ராஜ்ய பாரத்திலே கொண்டு வைத்ததெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே பாவத்தை மாத்திரம் மன்னிக்கலை, பாவத்தின் தோஷத்தையும் மன்னித்தார் என்று சொல்லி சங்கீதம் 34 சொல்கிறான். சங்கீதம் 51 அவள் தெளிவாக அறிக்கை செய்கிறான் பாருங்கள். 32 அவன் மறுபடியும் சொல்கிறது அதான் காரியம்.
தாவீதைப் போல நாம் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வோமா? கெட்ட குமாரனைப் போல எழுந்து நாம் சென்று நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமா? தேவனை உமக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தோம் என்று சொல்லுவோமா? இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு வழி அதுதான். இதை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது தேவனுடைய கிருபை நம்மை தேற்றும், தேவனுடைய இரக்கம் நம்மை தேற்றும், தேவனுடைய மன்னிப்பு நம்மை தேற்றும். ஒரு பழைய பாடல் நான் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன், பாடியிருக்கிறேன் பல இடங்களில். இந்த பாடல் கூறுகிற கருத்தை நாம் இந்த கருத்தை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அருமையான ஒரு பாவ மன்னிப்பினுடைய பாடல் தான் அது. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. பாவத்தை மறைக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தினுடைய பாரம் நம்மை அழுத்தும். அந்த பாவத்தினுடைய பாரம் அழுத்துவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள் நமக்கு வரும். நம்மாலே நம்முடைய வேலைகளை செய்ய முடியாமல், இருக்க முடியாமல், நடக்க முடியாமல் நமக்கு தவிக்கிறதையும் பார்க்க முடியும். அப்போ அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அல்லவா? கிருபையினாலே நம்மை விசுவாசத்தை கொண்டு மீட்டு எடுத்த தேவன் தான் அவர். இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கிற இந்த வேளையில் நம்முடைய பாவங்களை மறைத்திருப்போம் என்று சொன்னால் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாரத்தை விட்டுடணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, பாவத்தின் பாரத்தை சுமக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இயேசுவண்டை வருவாயா? உன்னுடைய பாவங்களை, பாவத்தின் பாரமுள்ள பாவங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பாயா? அறிக்கை செய்வாயா? விட்டுவிட தீர்மானிப்பாயா? கெட்ட குமாரனை பார்த்தீங்களா என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? எழுந்து நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட மனம் திருந்தல் நேரம் இப்போ தான் வருகிறது பாருங்கள். கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் நான் அலைந்தேன், நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, மனம் கசிந்து நான் நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே. மனம் கசிந்து நான் நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே. தந்தை தாய் தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை. சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இயேசுவண்டை வருவீர்களா? அவருடைய பாதத்திலே உங்களுடைய பாரத்தின் பாவமுள்ள பாவ பாரங்களை இறக்கி வைப்பீர்களா? பாவங்களை மறைக்காமல் தாவீதைப் போல அறிக்கை செய்வீர்களா? கெட்ட குமாரனைப் போல அறிக்கை செய்வீர்களா? இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவாக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுக்கு மீட்பை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், வாழ்வை கொடுப்பார். அது புதிய வாழ்வாக இருக்கும். ஆனால் வெறும் புது வாழ்வை மாத்திரமாக கொடுப்பதோடு மாத்திரமில்லாமல் அதை நித்திய வாழ்வாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தாவே நீர் பாராட்டின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை குறித்து தியானிக்கிற பொழுது தன் பாவங்களை மறைத்த மூவரை குறித்தும் தன் பாவங்களை அறிக்கை செய்த 4 பேர் குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய நிலையை உணர்த்தினீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சோதனை சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம். எங்களை மன்னியும், எங்கள் மேல் இறக்கமாய் எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தாரும், நித்திய வாழ்வை தாரும். என்றென்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.